தாவேகாக்கு இப்ப யாருதான்ப்பா கூட்டணி வர போறாங்க, அப்ப தனியா தான் நிக்க போறாங்களா பாத்தீங்கன்னா, அவங்களும் பல கட்சியோட பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எதுவுமே பெரிய சக்சஸா போய் முடியவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் தாவேகாக்கு எதிராக தான் திரும்புது. விஜய் எந்த அளவுக்கு இதை ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. பாமகவோட கூட்டணி வைக்கலாம்னு பார்த்தா அங்க பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. சோ இப்ப எக்ஸாக்டா தாவேகா என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, யாரோட கூட்டணி வைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாவேகா விஜய் அவர்கள் மாநாடப்ப என்ன சொன்னாங்கன்னா, நாங்க யாரு கூட வேணாலும் கூட்டணி இருக்க ரெடி, நீங்க யார் வேணாலும் வரலாம் எக்ஸப்ட் பாஜக திமுக இவங்க 2 பேர் தவிர யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த வரலாங்கிற ரீசனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா அதிமுக, அதாவது கண்டிப்பா அதிமுக வரலாம். இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்கிறப்ப இப்ப அமித்ஷா அவர்களே என்ன சொல்லிருக்காருன்னா, முதல்வர் கேண்டிடேட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரா அப்படிங்கிறது அவரே கரெக்டா சொல்ல, அதுக்கு பதிலா நைனா நாகேந்திரன் தான் முதல்வர் கேண்டிடேட்டா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இப்ப இந்த நிலைமையில தாவேகா விஜய் அவர்கள் போய் சேர்ந்தா அவருக்கு அட்லீஸ்ட் துணை முதல்வர் பதவியாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் டவுட். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ரீசெண்டா நடந்த முருகர் மாநாட்டுல பெரியார பத்தியும் அண்ணாவை பத்தியும் தவறான சித்தரிப்பு கொண்ட காட்சிகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது பெரிய சர்ச்சையா போய் முடிஞ்சது. இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் அதிமுக மேல குற்றம் சாட்டுறாங்க. இந்த மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுட்டு அங்க அண்ணாவை பத்தி இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்க உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ தாவேகாவோட கொள்கை தலைவரும் யாரா இருக்காருன்னா அண்ணாவா இருக்காரு. இப்படி இருக்கிற சமயத்துல இவரு அதிமுக போய் இணைஞ்சா இது தாவேகாக்கு ஒரு பெரிய அசிங்கமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெட் டேப் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது எங்களோட இன்னொரு சேனல் இருக்கு. அங்க மக்கள் கிட்ட கருத்து கேட்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா விஜய் அவர்கள் தோத்து போனாலும் பரவாயில்ல, 10 வருஷம் அரசியல் ஏதாவது பண்ணட்டும், மக்களுக்கு ஏதாவது பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே ஜெயிப்பாங்க. ஆனா இப்ப அதிமுகவோடயோ இல்ல வேற எந்த கட்சியோட கூட்டணி போனாலும் அது விளங்காது அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் அங்க ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க. அதோட லிங்க்கும் நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாமகவோட தான் கொஞ்ச நாள் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, பாமகவும் தாவேகாவும் கூட்டணின்னு. இது தாவேகாக்கு எந்த ஒரு பலமும் கொடுக்க போறது இல்லை. இருந்தாலும் சரியான ஒரு கட்டமைப்பு இருக்கிற கட்சியில போய் நம்ம கூட்டணி வச்சுட்டா நமக்கு ஒரு பேர் இருக்குமே போய் பார்த்தா இங்க எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு நமக்கு தெரியுது அப்பா மகனுக்கும். இதை விட்டுட்டு அதிமுக போனா அங்க அண்ணா வச்சு பிரச்சனை பண்றாங்க. சரி எவனுமே வேணாண்டான்னு வேற ஏதாவது ஒரு பக்கமா போனாலும் அங்க ஒரு பிரச்சனை வருது. சீமான் அவர்களும் நான் தனித்து தான் நிக்க போறேன், விஜயோட எல்லாம் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ விஜய்க்கு எங்க பார்த்தாலும் பயங்கர நெருக்கடியா இருக்கு. மக்களோட கருத்து என்னன்னா, தோத்து போனாலும் பரவாயில்ல தனியா நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல வேற நடிகை மமிதா என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒருவேளை இந்த தேர்தலில் தோத்து போயிட்டா மறுபடியும் விஜய் நடிக்க வராருன்னு. ஆக்சுவலி வெளியே எப்படி நியூஸ் வந்துச்சுன்னா, இனிமே நடிக்க போறது இல்ல, இனிமே அரசியல் தேர்தல் அரசியல் களம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிற நிலைமையில ஒருவேளை தேர்தல் தோத்து போயிட்டு மறுபடியும் சினிமால அதுவும் சர்ச்சை ஆகும். ஒருவேளை தோல்வி பயத்துல இவர் போயிட்டாரு சினிமாக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கர ட்ரோல்ல போய் முடியும். சோ எதை தொட்டாலும் இங்க பிரச்சனையா விஜய் அவர்களுக்கு இருக்கு. சோ இந்த நேரத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் தாவேகா கட்சி என்ன பண்ணா கரெக்டா இருக்கும், தனித்து நின்னாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கறதா உண்மை. அப்ப யாரோட கூட்டணி வைக்கணும், அதாவது இந்த சர்ச்சை பெற்ற கட்சிகள் இல்லாம இவங்களோட கூட்டணி வச்சா ஓகே அப்படின்னா யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.